பிரைஸ் தி லார்ட். பரங்கிப்பேட்டையிலிருந்து பரமனை மாற்ற இன்று உங்களோடு 1 கொரிந்திய 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் சொல்லுகிறது, நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்களும் தேவனுடைய ஆலயம் உங்களில் வாசமாய் இருக்கிறார் என்றும் அறியாது இருக்கிறீர்களா? நீங்கள் அந்த ஆலயம், அதை கெடுக்க கூடாது, அது பரிசுத்தமானது அப்படி என்று 16ஆவது வசனமும் 17ஆவது வசனம் சொல்லுகிறது. ஆகவே அவர் குடியிருக்கிற அவருடைய கோவிலாய் இருக்கிற நாம் இந்த சரீரத்தை எவ்வளவு ஜாக்கிரதையாய் ஆரோக்கியமாய் பராமரிக்க வேண்டும் என்ற ஞானத்தை, கர்த்தர் கிருபையை இன்னைக்கு உங்களுக்கு தர வேண்டும். உங்க சரீரங்களை நல்லா பார்த்துக் கொள்ளுங்க. நிறைய சாப்பிட்டு உடம்ப கெடுத்துக்க கூடாது. எதுவுமே சாப்பிடாம உடம்ப கெடுத்துக்க கூடாது. தண்ணி குடிக்காம இருந்துடக்கூடாது. குடிக்கிறவங்க, போதைப் பொருள் யூஸ் பண்றவங்க எல்லாம் அதெல்லாம் நிப்பாட்டுங்க. ஆஞ்சு போறது, போதைப் பொருட்கள், உங்க உடம்பு நீங்களே கெடுத்துக்கிறீங்க. நீங்க கெடுத்துக்கிட்டீங்க. உங்க மனைவி பிள்ளைகளுக்கு யாரும் வேலை செய்யணும், இந்த உலகத்துல யாரும் செய்ய முடியாது. உங்க உடம்பு நீங்க கெடுத்துக்கிட்டீங்கன்னா சுகர் இருந்தால் தான் சீக்கிரம் மருத்துவமனையில பெட்ல இருக்கிறவங்க போய் கேளுங்க. 85% எல்லாரும் சொல்றது, மீதி 15% இயற்கையா வந்துருச்சுங்க, ஆபத்தா நடந்துருச்சுங்கன்னு. ஆனா 85% என் உடம்ப நானே கெடுத்துக்கிட்டேன்னு. உங்க உடம்ப நீங்க கெடுத்துக்காதீங்க. ஓவரா எடுத்துக்கிட்டீங்க. எந்த பொருளும் லிமிட்டா வைங்க. எந்த சின்ன ஒரு காரியம் இருந்தாலும் உங்க உடம்புக்கு பார்த்து அதை பராமரித்துக் கொள்ளுங்க. கர்த்தர் உங்களுக்குள்ளே வாசமா இருக்கிறார். நிறைய பேர் சொல்றது அதுதான், நல்லா இருங்க, பாதுகாப்பா இருங்க, ஆரோக்கியமா இருங்கன்னா பெரிய பெரிய மனிதர்கள் சொல்லியிருக்கிறேன். ஏன்னா நீங்க இருந்தாதான் வேலையே செய்ய முடியும். ஆகவே அவர் குடியிருக்கிற அவருடைய ஆலயமா இருக்கிற நான் எப்படி பார்த்துக் கொள்ள வேண்டும் என்றால், ஆரோக்கியமாய் பராமரிப்பாய் அந்த கிருபை, அந்த ஞானத்தை எனக்கு அவர் தரணும். ஒருவேளை நீங்க இருக்கிறீங்களா, என் உடம்ப நான் கெடுத்துக்கிட்டேங்க, ஆனா இப்ப என்னால ஒண்ணுமே செய்ய முடியல, இயேசு உங்களை மன்னிப்பார். அவர்கிட்ட கேளுங்க. ஆண்டவரே, நான் தெரியாம சில தவறுகள்லாம் செஞ்சு என் உடம்பு, நரம்பு பிரச்சனை, எலும்பு பிரச்சனை, என்னை நானே வருத்தி கொண்டேன், என்னை குணமாக்குவீங்களான்னு கேளுங்க. உங்கள் குணமாக்கி உங்க குடும்பம், மனைவி பிள்ளைகளோடு வாழ வச்சு ஆயுசு நாளை தர அவர் வல்லவரா இருக்கு. உங்களுக்காக ஜெபிக்கிறேன். அன்பின் ஆண்டவரே, இந்த நல்ல நேரத்தை நான் ஜெபிக்கிறோம். யாரெல்லாம் கேட்டுக் கொண்டிருக்கிறார்களோ அவங்க சரீரத்துல நல்ல சுகம், ஆரோக்கியம் பராமரிக்கிற கிருபையை தான், ஆரோக்கியத்தை, அதற்கு என்ன செய்முறை செய்யணும்ன்ற ஞானத்தின் கிருபையை தந்து வழிகள் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம். நல்ல ஆமென். God bless you.